आधार कार्ड बर्थ सर्टिफिकेट अरे அது எல்லாம் கரெக்ட் ബാങ്കാണൊന്നും യൂസ് ചെയ്യാ എന്തിനാ അതൊക്കെ അതൊന്നും ആവശ്യമില്ല ഇവിടെ വന്ന് പോയി പാൻ കാർഡ് ആദ്യം ഇതാക്കണം അത് പുറത്തേക്ക് നമ്മളൊക്കെ ഒറിജിനലല്ലേ അവിടെ കൊടുത്തിരിക്കുന്നത് ഡിജിലോക്കർ ഇവിടെ ഫോണിലെല്ലാം ഉണ്ട് സർട്ടിഫിക്കറ്റ് ഒന്നും ആവശ്യമില്ല കൊണ്ടുപോകാം ആ ഒറിജിനൽ അത് எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பசங்களை காலேஜில் கொண்டு போய் விடுறதுக்காக லக்கேஜ்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கான்னு ஒன்று கூட செக் பண்ணுறாங்க. ഓ നീ ടാറ്റ പറയാ ആ கேபு வந்துருச்சு. அதான் எல்லோரும் கீழே இறங்கி வந்துட்டோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க மூத்தார் பையனை தெரியும், மற்ற 2 பேர் யாருன்னுட்டு. இது வராரு இல்லையா, இவர் பேர் அபிஜித். எங்கள் மூத்தார் பையனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேரளாவில் பக்கத்து வீடு, நெய்பர்ஹுட். இவருடைய கசின் தான் இன்னொருத்தவங்க. 3 பேரும் ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட். அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க பசங்களை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றாவே முடிச்சிருக்காங்க. இப்போ காலேஜும் ஒன்றாவே, ஒரே டிபார்ட்மெண்ட் வேறு. பசங்களுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள் இதோட ஹாஸ்டல் லைஃப். இது வரைக்கும் எல்லாருமே வீட்டில் இருந்து தான் போயிட்டு இருந்தாங்க. பாதி அந்த காருக்கு பாதி இந்த காருக்குன்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் இவர் தான் ஃபுட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பார். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே மதியத்துக்கு மேலே லஞ்சில் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே இறங்கலாம் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் என்னன்னு தெரியல, எல்லோரும் சீக்கிரமாகவே போயிடலாம், ஏன்னா ஈவினிங் இவங்களுக்கு போகணும். அதனால் சீக்கிரம் போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் கிளம்பி சென்ட்ரல் போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 11 அப்படி கிளம்புனோம். 11:15 இறங்கிட்டோம். கேபில் பாதி இதில் பாதி வச்சுட்ருக்கோம். ஏன்னா நிறைய லக்கேஜ் இருந்தது. ஒவ்வொரு ஆளுக்குமே 3 இருந்துச்சு. 3 பேர் வேறீங்களா, 3 பாய்ஸ் போகிறாங்களா, பாருங்கள் எவ்வளோ லக்கேஜ்ன்னுட்டு. அங்கே இங்கே மாற்றி மாற்றி சின்னது எது பெருசு எதுன்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. அதை சுடிதார் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க டீச்சர். அவங்க வந்துட்டு மலையாள சப்ஜெக்டாக 9th to 12th வரைக்கும் டீச்சராக இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம வீட்டில் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்க. ஏன்னா கேரளாவில் இவங்க எல்லாரோட வீடு பார்த்திங்கன்னா மாளிகை மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு இருக்குது இவங்க எல்லாருக்குமே. இங்கே வந்துட்டு ஒரு ரூமில், சின்ன ரூமில் ரொம்ப அட்ஜஸ்டாக இருந்தாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சூப்பராக போச்சு நாள் எங்களுக்கு. லேப்டாப்பா இங்கே பாருங்கள், அது காரில் ஏறாருன்னா அந்த தம்பி வந்துட்டு ஃபீவர். அதுவும் இல்லாமல் போன 2வது நாள் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணி ஒரே அழுக. ஹாஸ்டல்லேருந்து கால் வருது, அவங்க ரொம்ப அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா அப்பாவை விட்டு தெரிஞ்சதே இல்லையா, ஃபஸ்ட் டைமாக அதான் ரொம்ப அழுதுட்டாங்க. பசங்க முகம்லாம் ரொம்ப வாடி இருக்குது, யாருமே சிரிக்கல காலையிலேருந்து. சீட்டு பத்தலை, அதனால் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. கேபு வந்து ரொம்ப நேரமாக ஆகுது, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட ஏதோ பண்ணுறாங்க.
கிளம்பும்போது எங்கள் மூத்தார் ரொம்ப அழுதுட்டார். பாவம் சின்ன குழந்தை மாதிரி அவரும் அழுதுட்டு இருந்தார். பையன் கூட ஸ்ட்ராங்காக தான் இருந்தான். பையன் தான் வந்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தார் அப்பாவுக்கு. அவர் அழுகுறாரு, மலையாக கண்ணில் தண்ணியாக வருது. பையன் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க அப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் எங்கள் மூத்தார் ரொம்ப அழுதுட்டார். இப்போ தான் போனாங்க கேரளாவுக்கு. போய் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆகிருக்காது. ரீசன் என்னென்னா பையனை விடுறதுக்காக வந்தார். டிக்கெட் பார்த்தாரு இவங்க கூட வர்றதுக்கு. டிக்கெட் கிடைக்கல, அதனால அடுத்த நாள் தான் கிடச்சிது. உடனே எடுத்துட்டாரு. வந்துட்டு பையன் கூட ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு பையனை கொண்டு போய் விட்டுட்டு அழுது அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு பாசமலர்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டார். இப்போ ஓணத்துக்கு பசங்க வருவாங்களா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஊருக்கு கிளம்பிடுவாங்க மூத்தார். ஏன்னா அங்கே வந்துட்டு தனியாக இருக்காங்க இல்லையா அவங்க ஒய்ஃபு, அதனால கிளம்பிடுவார். அதிகமாக லக்கேஜ் வச்சதுனால கொஞ்சம் லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பர்சன் உட்கார வைக்கலாம் இல்லையா. அவ்வளோதான். எங்கள் மூத்தார் பையனை பார்சல் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு. அவர் தான் போகிறாருங்க. என் பையன் போக மாட்டேன்னு ஒரே இடம். எடுத்துகிட்டு போகிறாங்க. பையன் பின்னாடியே போகிறாங்க, எங்கள் மூத்தார் போகிறாங்க, நானும் இருக்கேன். அப்புறம் லேடிஸ் எல்லாம் அந்த வண்டியில் தான் வராங்க. கேப்ன்றதுனால வந்துட்டு ஜென்ஸ் அனுப்பிட்டாங்க. நம்ம வண்டியில் எல்லா லேடிஸும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எங்கள் காரு மூவ் ஆயிடுச்சு. மூத்தார் தான் என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. நான் சென்டரில் இருக்கேன் பாப்பா வச்சுக்கிட்டு. என் பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டுறாங்க. பாப்பா வந்து தம்பியை மடியில் வச்சுட்டு இருக்காங்க. அதே நாங்கள் கதை பேசிக்கிட்டு பசங்களுக்கு என்னென்னலாம் வாங்கலாம், ஏன்னா கண்டிப்பாக பெட்டு வாங்கணும். நாங்கள் பெட்டு வாங்கவே இல்லை. ஸோ பெட்டு வாங்கணுன்னுட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எங்கே கடை இருக்குதுன்னு அதுவே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பெட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். நானும் அவங்க எல்லாருமே இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்கன்னுட்டு மாறி மாறி பார்த்துட்டே வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கின்னு பார்த்துட்டு பாதி ஷாப் க்ளோஸில் இருந்துச்சு. எனக்கும் எங்கள் மூத்தாருக்கும் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காலேஜுக்கு வரோம். மற்றவங்களாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க, இனாக்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணவும் பே பண்ணவும் வந்திருக்காங்க. நானும் மூத்தாரும் இது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு ரூட்டு தெரியல. இப்போ வந்துச்சா அப்போ வந்துச்சா நானும் மூத்தாரையும் கேட்டுகிட்டே இருந்தோம். பட் அவங்க வந்து சொன்னாங்க கேரளாவில் இருந்து வந்தவங்க இன்னும் வரலை காலேஜ். அவங்க எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு தெரியுது. காலேஜ் வந்து அக்னி காலேஜ், இந்த சிறுச்சிரி ஓயமாக சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் இருக்குது. எனக்கும் இதாங்க ஃபஸ்ட் டைம். என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அவர் தான் விசிட் பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணது அவர் தான். இதோ வந்துட்டோம் நம்ம காலேஜுக்கு. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஹாஸ்டல் பிரதர், லக்கேஜ் எல்லாம் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வரல. ஒரு பொலரோ வரலன்னா அவங்களோட பேலன்ஸ். ஹாஸ்டலில் விட்டுட்டு பார்க்கிங்கை பண்ணுவேன். இங்கே பக்கம் போடுவா, அங்கே போடலையா? அப்போ நான் ஹாஸ்டலில் இறக்கிட்டு வந்து போட்டுக்கிறேன். ஹாஸ்டலில் லக்கேஜ் நிறைய இருக்குது, இறக்கிட்டு இங்கே வந்து போட்டுக்கிறேன். தெரியும் தெரியும். தேங்க்ஸ் பிரதர். காலேஜ் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஆல்ரெடி கேப்பில் பிடிச்சவங்க முன்னாடி வந்துட்டாங்க. காலேஜ் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே போய்கிட்டே இருந்தோம் நாங்கள். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நல்ல நிழலாகவும் இருந்துச்சு. நிறைய மரங்கள் இருந்துச்சு. யாருக்காவது காலேஜ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் காலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பாருங்கள் நின்றுட்டு இருக்காங்க. கேபும் நிற்குது. என் ஹஸ்பண்ட் பேசி அனுப்பிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஏன்னா இப்போது பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடணும் இல்லையா, ஹாஸ்டல் உள்ளே போகிறோம் நாங்கள். அவங்க பின்னாடி நடந்து வந்துடுவாங்க. 2 பக்கமும் மரம் சூப்பராக இருக்குல்ல, நல்ல நிழல், வெயிலே தெரியல. இது பசங்க விளையாடுற கிரவுண்டா, ஜிம்மு வேறு இருக்கான் பக்கத்தில். அவ்வளோதான், ஹாஸ்டல் வந்துட்டோம் நம்ம. ஆனால் செம்மங்க ஹாஸ்டலு, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் காலேஜோட ஹாஸ்டலில். இங்கே தான் எங்கள் மூத்தார் பையனை ஸ்டே பண்ண போகிறாங்க. இப்போ வராங்க அந்த கேங்கு. அவரை நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். இதில் எந்த ரூம்னு தெரியல.
இனி 4 வருஷத்துக்கு அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு. ഇവിടെ എവിടെയില്ല. ഞങ്ങളിപ്പോൾ വരണ വഴി കംപ്ലീറ്റ് ചെക്ക് ചെയ്തിട്ടാണ് വന്നത്. ഒരുവിധം കടകളൊക്കെ അടങ്ങും. മര്യാദയ്ക്ക് അത് അവിടെ വാങ്ങിയിട്ട് ചെക്ക് ഇന്ന് കർഫ്യൂ ആയ ഓൺലൈനിൽ നോക്കി അച്ഛൻ വന്നിട്ടുണ്ടടാ. அதான் கிரவுண்டு போல் இருக்கு. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ தான் வருது. ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்குங்க காலேஜோட ஹாஸ்டலு. மேலே தான் கேன்டீன் நினைக்கிறேன். மொத்தம் 3 மாடி. எத்தனை பிளாக் தெரியல. அதான் 800 போய்க்கோ. இந்த அச்சன் வந்துடா. இந்த அச்சன். என் பையன் அழுகுறாங்க. அவங்க அச்சா வந்துட்டு கார் பார்க் பண்ண போயிருந்தாரு. அச்சா போயிட்டாங்க சொல்லிட்டு அவர் ஒரே அழுகு. எல்லாம் லக்கேஜ் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்டலில் கொண்டு விட போகிறோம். கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நான் வர பிளான் இல்லை. அதான் எனக்கு தெரியல, திடீர்னு மனசுக்கு கேட்கல. அதான் நானும் வந்துட்டேன். கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸில் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம விட்டோம் பசங்களை. கார்டியன் சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்காங்க. 3 பேருக்குமே அவர் தான் கார்டியன். மூத்தார் பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா என் கையில் இருக்காங்க. அதான் பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சீரியஸாக ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஹாஸ்டல், அந்த ஆஃபீஸ் உள்ள நல்லா இருக்குல்ல. மூத்தார் பையன் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் மூத்தார் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க பாவம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. கொண்டு போய் விடுறோம் இல்லையா. எல்லார் முகமும் ரொம்ப வாடி போய் கிடந்தது. பாவம் பிள்ளைங்க. ஃபார்மில் பெருசாக ஒன்றும் கேட்கல. அவங்க படித்த ஸ்கூல், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட சிக்னேச்சர், அப்புறம் கார்டியன் அவங்களுடைய ஃபோன் நம்பர். இதில் தான் சின்னதாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் மட்டும் தான் கேட்டுருந்தாங்க. അച്ഛൻ്റെ നമ്പർ വേണ്ട. അവരുടെ ആരെങ്കിലും കൊടുത്താൽ